அந்த மாதிரி மாத்தணும்னா எங்க அம்மாவை மாத்தணும்னு நினைச்சிருக்கேன். நான் என்னோட டிகிரியை மாத்திருப்பேன். அது கூட அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த படிக்காம இருந்தாவே இந்த பிசினஸ் பண்ணிருக்கலாம். ஓன் பிசினஸ் தான் எப்பயுமே பெஸ்டா இருக்கும். உங்க பேரு? தீபா. தீபா, என்ன பண்றீங்க? நான் சீனியர் கோஆபரேட்டரா ஒர்க் பண்றேன். எங்க ஒர்க் பண்றீங்க? டிஎன்கியூல. டிஎன்கியூ. ஓகே. அதாவது கொஸ்டின் என்னன்னா, பாஸ்ட்ல போய் ஒரு விஷயத்த மாத்திட்டு மறுபடியும் நான் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவேன், இது வந்தா என் லைஃப் ஒரு நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதை நீங்க மாத்தீங்க? நான் என்னோட டிகிரியை மாத்திருப்பேன். ஆக்சுவலா எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. பட் சிச்சுவேஷன் கேஸ்க்காக நான் பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணது எம்பிபிஎஸ்க்கு தான். இல்ல என்ன சிச்சுவேஷன், ஃபேமிலியா இல்ல? ஃபேமிலின்னு சொல்லலாம். பிளஸ் நானும் கொஞ்சம் செட்டப் பண்ணி சரியா படிக்கல. ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ஆமா, அப்படி அதான் உண்மை ஆக்சுவலா. ஓகே ஓகே. இப்போ எம்பிபிஎஸ் படிச்சா என்னவா இருந்திருக்குங்க? கைனகாலஜிஸ்ட் டாக்டரா இருந்திருப்பேன். ஓ, டாக்டர். எப்படி நீங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பட் அதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? நான் அப்பவே நீட் எல்லாம் இருந்துச்சு, அப்பெல்லாம் நான் அட்டன் பண்ணேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அதுல பாஸ் ஆயிட்டு பிஎம்பிபிஎஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. அப்ப நீட் இல்ல, வேற என்ட்ரன்ஸ்? வேற என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து டாக்டர் ஆயிருப்பீங்க. சோ அந்த வாய்ப்பு ஒருவேளை கிடைக்குமா தெரியல. சோ இப்போ ட்ரை பண்ணலாம். ஏன் கிடைக்காது? ஏன்னா என் டாக்டர் தான் இனிமேட்டு அவளோட ஸ்டடீஸ்ல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ உங்க ஸ்டடீஸ் உங்க டாக்டர்ட்ட உங்க டாக்டர்ட்ட ஏதாவது சொல்லலாம்ல? இல்ல அது அவளோட இன்ட்ரெஸ்ட் தான். பிகாஸ் இது என்னோட இன்ட்ரெஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவங்க இன்ட்ரெஸ்ட்ல நான் என்னோட இன்ட்ரெஸ்ட வந்து திணிக்க மாட்டேன். உண்மையில ஒரு நல்ல அம்மாவா தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஜென்ரலாவே நான் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. சோ அதுல நான் எப்பவுமே என்னோட லிமிட்டோட தான் இருப்பேன். அவங்களோட இது என்னவோ அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். உண்மையில ஒரு நல்ல அம்மாவும் இருக்கீங்க. உங்க கனவு இனிமேல் நடக்குமான்னு தெரியல, பட் முயற்சி பண்ணா கண்டிப்பா. இப்பயுமே என்னோட கரியர்ல ஐ எம் வெரி ஹாப்பி ஒன்லி. புட்டு வைக்கிறேன். இப்போ அந்த கரியர் ஹாப்பியா தான் இருக்கீங்க. அப்படினால சின்னதா ஒரு உறுத்தல் இப்பயும் இருக்கு. என்ன பண்றது, till my life period I have that. பட் டேஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர அந்த ட்ரீம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அதோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பீரியர் ஆகல. கண்டிப்பா உங்க நெக்ஸ்ட் அடுத்த ஜென்மம் அப்படிதான் இருந்துன்னா போல வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. விக்னேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிசிக்கல் முடிச்சிருக்கேன். இப்போ உங்க பிக் பாஸ்கெட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஸோ ஒரு கேள்வி, அதாவது நீங்க பாஸ்ட்ல போய் ஒரு விஷயத்த மாத்த போறீங்க, மாத்திட்டு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னா எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? திடீர்னு கேட்டீங்க என்ன சொல்றது? இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இல்ல நீங்க படிச்சது, இல்ல நான் இது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல, இல்ல உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல, இல்ல உங்க லவ், அதே மாதிரி எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி மாத்தணும்னா எங்க அம்மாவை மாத்தணும்னு நினைச்சிருக்கேன். ஏன் ப்ரோ அம்மாவை? இல்ல அவங்க வந்து கொஞ்ச நாள் என் கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுங்கிறத மாத்தணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இருந்த மாதிரி. இப்ப எங்க இருக்காங்க? இப்போ அவங்க எங்க கூட இல்ல, அவங்க வேற லைஃப் தேடி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சோ அப்பா நல்லா பாத்துக்கிறாங்கல்ல. அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது ப்ரோ. அதுக்கு அடுத்த நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல யாரு இருக்கா, அப்பா இருக்காங்களா, சோ அவங்களே அம்மாவை நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு மாத்தணும் அப்படின்னா இதை மாத்தலாம் அப்படின்னு நான் பண்ணியா எடுத்துட்டு போக நினைச்சேன். நீங்க சென்டிமெண்டா எடுத்துட்டு போயிட்டீங்க. கண்டிப்பா மாறும் ப்ரோ. சிஸ்டர் உங்க பேரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி, என்ன பண்றீங்க? நான் இப்போ ஸ்கூல் முடிச்சிருக்கேன். வெரி நைஸ். இப்பதான் ஸ்கூல் முடிச்சீங்க? பார்த்தா அப்படின்னு தெரியலங்க. இவர் யாருங்க? இவர்தான் நம்ம ஊரு மிராசுதாரு. சரி, உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கவும் தெரியல. பாஸ்ட் சரி கேக்குறேன். டேய் சும்மாறா. அது பாஸ்ட்ல போய் ஒரு விஷயத்த மாத்திட்டு மறுபடியும் நான் பிரசன்ட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த மாத்துவீங்க? எதுவுமே புரியலடா. உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? உங்க ஸ்கூல் லைஃப் தான், வேற வழி இல்ல. சயின்ஸ் குரூப் எடுத்தது தான் தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. பியூர் சயின்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸா? பயோமேக்ஸ். பயோமேக்ஸ். அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கூட ஓகே, அது கூட அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த இதுக்கப்புறமா நிறைய பேர் குரூப் என்ன எடுக்க போறீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயோமேக்ஸ் எடுத்துட்டு இப்போ எல்லாம் இன்ஜினியரிங் சைடு தான். யாருமே கிடையாது. நான் வந்து ஓகே நீட் எழுதிட்டு நானும் பயோமேக்ஸ் தான், நானும் இன்ஜினியர் தான். What nonsense you are talking about?
அதான் 1 இயர் பிரேக் எடுத்துட்டு மெடிக்கல் ஃபீல்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். மேபி காமர்ஸ் குரூப் எடுத்தா வேற ஏதாச்சும் புதுசா பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்போ feel. வட போச்சே. சரி, யார் ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்ல நீங்களா விருப்பப்பட்டு தான் எடுத்தீங்களா அப்ப? எல்லாரும் சொன்னாங்க அந்த டைம்ல பயோமேக்ஸ் எடுத்தாதான் ரொம்ப பெருசு, நல்லா கெத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால போய் வீழ்ந்துட்டேன். வாய்ப்பு இல்ல ராஜா. சரி, எவ்வளவு மார்க் தெரிஞ்சுக்கலாமா? நான் 484. 484 வாங்கிட்டு நீங்க பயோமேக்ஸ் எப்படி சொல்றீங்க? அவன் 250 எல்லாம் வாங்கிட்டு சொல்றான். மேபி காமர்ஸ் குரூப் எடுத்தா அதோட நல்லா மார்க் எடுத்து காம்பஸ் எடுத்தா ஒருவேளை ஈஸியா படிச்சுட்டு மார்க் எடுத்திருப்பாங்கல்ல. நீ சொன்னா நான் நம்பணுமா? இந்த திகில் பாச்சாவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாத. அப்படிலாம் இல்லைங்க. அது கோவிட் தான் கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு பயோமேக்ஸ் படிச்சா நான் ஃபியூச்சர் நல்லா இருந்திருக்கேன் அவங்களுக்கு தோணிக்கலாம்ல. மேபி எங்க ஸ்கூல்ல அவ்வளவு ப்ரெஷர் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கூல் தெரிஞ்சு சொல்றீங்களா? சிக்ஷா. சரி, ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ டீ வித்துட்டு இருக்கேன். டீ அப்புறம் மசாலா சம்பல் போட்டுட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். சந்தோஷமான விஷயம் தான். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, டீல அந்த கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, கரெக்டா. நானே சிந்திச்சேன். சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அதாவது பாஸ்ட்ல போய் ஒரு விஷயத்த மாத்திட்டு மறுபடியும் நான் பிரசன்ட்டுக்கு வந்துடுவேன், இது வந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, புள்ள பூச்சிங்களுக்கு எல்லாம் ஐடியா வருது. நீங்க எந்த விஷயத்த மாத்துவீங்க? நான் எம்எஸ்சி முடிச்சு இதோட 10 வருஷம் ஆகுது. எனக்கு 30 வயசு ஆகுது. படிச்சு முடிச்சு ஒரு 1 இயர் தான் வேலைக்கு போயிருந்தேன். நான் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னால சம்பாதிக்க முடியல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு இருந்துட்டோம் வீட்டுல. நான் மாத்தணும்னு நினைச்சேன்னா ஏன் நான் படிக்காம இருந்தாவே இந்த பிசினஸ் பண்ணிருக்கலாம். ஓன் பிசினஸ் தான் எப்பயுமே பெஸ்டா இருக்கும். நானே சிந்திச்சேன். இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செய்யறதை விட நம்ம ஒரு ஓனரா இருந்துட்டு சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம அதுல ஒரு ஓனரா இருக்கிறது கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு, லாபமாவும் இருக்கு. சூப்பர் ஐடியா. அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. இல்ல, நம்ம சுயமா ஒரு டிவி வித்தாலும் சுயமா வைக்கணும். சுயமா விக்கணும். ஆமா, அப்படிங்கிறதுதான். ஒரு நாள் உண்மையில சம்பளத்தை ஒரு நாள் 1000 rupeesன்றது 1 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா 30,000 கிட்ட ஆயிடுது. நான் 15,000 தான், 15,000 பிஎஃப் அதெல்லாம் போய் 13, 12 தான் கைக்கே வரும். நான் 30,000 சம்பாதிக்கிறேன் ஒரு மாசம். எனக்கு அது பெருமையா இருக்கு. நான் என் வாங்குறது வீட்டுக்காரரை விட என்னோட ஹஸ்பண்டை விட அதிகமா சம்பளம். அதாவது நானே ஒரு கம்பெனில வேலை செஞ்சு 15,000 சம்பளம் வாங்குறேன். நானும் பேசாம டிவிக்கு வந்துடலாம் இருக்கேன். இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. உங்க பிசினஸ்ல பார்ட்னர் கிடைக்குமா? பார்ட்னர்லாம் வேணாம், நீங்க ஓனரா இருந்து நீங்க சம்பாதிக்கலாம். பார்ட்னர் வேணாம். யாரு கீழே வேலை பார்க்க கூடாது, ஓனராவே இருக்கணும். ஓனராவே இருக்கணும். உண்மையில ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தேவையானது, என் குழந்தைக்கு தேவையானது நானே பண்ணிக்கிறேன். சிங்கப்பெண்ணா யார் தெரியுமா? யாரு? நீங்கதான். உண்மையில ரொம்ப நீங்கதான். சந்தோஷம். தேங்க்யூ. உண்மையில பெரிய விஷயம் பிசினஸ் பண்ணி சுயமா இருக்கணும் அப்படிங்கிறது. உண்மையில வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் ஒரு பெரிய கடை வைக்கணும். ஒரு டீ ஷாப் கண்டிப்பா வைப்பேன். வச்சனா உங்களை இன்வைட் பண்றேன், வாங்க. கண்டிப்பா இன்வைட் பண்ணுங்க, கண்டிப்பா வருவேங்க. கண்டிப்பா. Thank ஓகே, you. தேங்க்யூ.